வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு படம். இலை மேலே ஒரு நீர்த்துளி. இது எப்படி உருவாக்குறது? இது உண்மையில் நமக்கு ஒரிஜினல் படம் அல்ல, நாம் உருவாக்கினது. இங்கே பக்கத்தில் லேயரில் பாருங்கள், 3 லேயர் இருக்குது. மேலே இருக்கிறத ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஒயிட்டுங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து ட்ராப்புங்கிறத ஆஃப் பண்ணிட்டேன். இலை மறைஞ்சாச்சு. ட்ராப் ஒரு லேயர், அது மேலே ஒயிட்டுன்னு வச்சோன்னா உங்களுக்கு அந்த டாட்டு ஒயிட்டு தெரியுது. இப்போ நமக்கு இலை மேலே ஒரு துளி நீர். இந்த காலம்பரை பார்த்தீங்கன்னா பனித்துளி இப்படி நிற்கும், இல்லாட்டி மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு மேலே நிற்கும். ஸோ இது போன்ற அமைப்பை எப்படி உருவாக்குறது? இப்போ இதில் ஒரு துளி தான் இருக்குது. நான் இன்னொரு படம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதில் பாருங்கள், 3 துளி நீர், ஒரு துளி இல்லாமல் பக்கத்தில் 2 சின்ன துளி, இன்னும் இயற்கையாக இருக்கும். இது இல்லாமல் இந்த கீழே இருக்கக்கூடிய இலைய துளி. ஸோ இதை எங்கே வேணுமோ நீங்கள் நீர்த்துளி வேணுமோ அதை அமைச்சுக்கலாம். இது எப்படி உருவாக்குறது? இப்போ நான் துவக்கி வச்சுருக்கேன். இந்த படங்களை க்ளோஸ் பண்ணிடுறேன். முதலில் ஒரு இலை படத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இலை முடிந்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லது. சின்ன இலையை எடுத்திங்கன்னா இல்லை சின்ன நீர்த்துளியாக வந்துடும். இப்போ நமக்கு இந்த பெரிய இலை வச்சுருக்கிறோம். இந்த இலை படத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. இது பேக்ரவுண்டுங்கிற நிலைமையில் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு இலை படம் நல்ல ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவைக்கேற்போ முதலில் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது மார்க்யூ டூலில் எலிப்டிக்கல் மார்க்கை செலக்ட் பண்ணுங்கள். மார்க்யூ டூலில் எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீர்த்துளி வட்டமாக தானே இருக்குது, நீர் வட்டமாக தானே இருக்குது. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணுறோம். இல்லாட்டி நீங்கள் லாசோ டூல் எடுத்து அதுலேயும் உருவாக்கலாம். இப்போ நம்ம எலிப்ஸில் பார்த்துடலாம், அப்புறமேல் நீங்களாக முயற்சி பண்ணி பாருங்கள் லாசோ டூல் உபயோகிச்சு. ஸோ எலிப்டிக்கல் டூல் எடுத்து இதில் ஒரு நீள்வட்டம், எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வரைங்க. இப்போ பாருங்கள், நீள்வட்டம் வந்தாச்சு. இந்த நீள்வட்டம் மொத்தமாக அகலமாக 90 டிகிரிக்கு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் எனக்கு சாஞ்சு வேணும். அதனால் செலக்ட் மெனுவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷனுங்கிற கட்டளை எடுத்திங்கன்னா இந்த செலெக்ஷன் மட்டும் செலக்ட் ஆகுது. செலெக்ஷனுக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு திருப்பி நிறுத்தக்கூடிய வசதியோடு செலக்ட் ஆகி நிற்குது. இப்போ இந்த கார்னரை கொஞ்சம் இழுத்து விடலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு திருப்புங்க. ரொம்ப சாஞ்சிருச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சரி, இதை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, இவ்வளோ பெரிய நீர்த்துளியாக இல்லை, எனக்கு சின்னதாக வேணுமா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது போதும். கீபோர்டில் என்ட்ரு பட்டனை எடுத்துங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்முக்கான செலெக்ஷன் போயிடும். இப்போ நமக்கு நார்மல் செலெக்ஷன் ஒன்று நிற்கிது. மவுஸை இதுக்குள்ளே நிறுத்துங்க. இப்போ நமக்கு இங்கே பேக்ரவுண்டு ஒரு லேயர் தான் நின்றுட்டுருக்குது. எலிப்டிக்கல் மார்க் டூல் போட்ட இந்த வட்டத்துக்குள்ளே, இந்த எலிப்ஸுக்குள்ளே நம்மளுடைய மவுஸை நிறுத்துங்க. மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பட்டியல் வருது. இதில் லேயர் வயா காப்பி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த செலெக்ஷன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய படத்தை காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட்டுங்கிற 2 வேலைக்கு பதிலாக நேராக லேயர் வயா காப்பிங்கிற இந்த கமாண்டை கிளிக் பண்ணால் பாருங்கள், செலெக்ஷன் மறைஞ்சிரும். ஆனால் இங்கே லேயர் பேலட்டில் பாருங்கள், பேக்ரவுண்டுக்கு மேலே லேயர் 1ன்னு ஒன்று வந்துடுது. இந்த லேயர் 1ன்றதை டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். என்ன பேர்? ட்ராப் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இனிமேல் நமக்கு இதுதான் முதல் நீர்த்துளி, இதை உருவாக்குறோன்னு அதுக்கு வச்சுக்கிறேன். ட்ராப் 1. ஸோ பேக்ரவுண்டுக்கு மேலே ட்ராப் 1 இருக்குது. இப்போ பேக்ரவுண்டை நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் தெரியும். தெரியுதுங்களா? அதே இடத்துல இருக்குது. அதனால் நமக்கு கரெக்டாக சரியாக தெரியலை. இப்போ நான் மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நகர்த்தினா உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? ஸோ அந்த பகுதி வட்டம் மட்டும் நமக்கு நிற்கிது. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டு கண்ட்ரோல் இசட் பண்ண திரும்ப பழைய பொசிஷனுக்கு வந்துடும். அதே இடத்துல இருக்கணும், அதுதான் முக்கியமானது. சரி, இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை, கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுத்திக்கிட்டு இந்த தம்ப்நெயில் மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். லேயரில் இருக்கக்கூடிய இந்த ட்ராப் 1ங்கிற தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணோன்னா மீண்டும் செலெக்ஷன் வந்துடுது. செலெக்ஷன் நம்ம மறைஞ்சிருந்தது, இப்போ செலெக்ஷன் வந்துச்சு. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. செலெக்ஷன் கண்டிப்பாக இங்கு இருக்க வேண்டும். இதை வச்சுக்கோங்க. ஃபில்டர் மெனு, ஃபில்டர் மெனுவில் டிஸ்டார்ட்டில் ஸ்பரைஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம செலெக்ஷன் இருக்கிற இடம் அந்த லேயரில் இருக்கக்கூடிய உருவத்தை ஜூம் பண்ணுது, உருப்பெருக்கி காமிக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாடலில் இருக்குது.
இதில் அமௌண்ட்டுங்கிறதுல 100 இருக்குது, அப்படியே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்த உடனே ஸ்க்ரீனில் இந்த இடத்த கவனிங்க, கொஞ்சம் உறுப்பு இருக்கும் மாறிச்சுங்களா. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஜூம் ஆகிருக்குது, இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி. நமக்கு இங்கே நீர்த்துளி நல்லா பெருசாக தெரியும். உள்ள நீர்த்துளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீர்த்துளிங்கிறது ஒரு லென்ஸ் மாதிரி, மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உருவம் பெருசாக தெரியும். அதுக்காக நம்ம இன்னொரு மடங்கு கொடுத்துக்கிறோம். மீண்டும் திரும்ப கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸு. நல்ல பெருசாகிடுச்சு. சரி, இதோட இப்படி நிறுத்திக்கோங்க. ஸ்பரைஸ் கொடுத்தாச்சு, நம்மளுடைய அந்த உறுப்பு இருக்கிற வேலை முடிஞ்சாச்சு. இப்போ நமக்கு பேக்ரவுண்டுன்னு ஒரு லேயர், அடுத்தாப்பில் ட்ராப் 1ங்கிற லேயர் இருக்குது, அதில் நம்ம ஜூம் பண்ணி வச்சுருக்கிறோம். சரி, இப்போ அடுத்தாற்போல் செய்ய வேண்டியது என்ன, இது மேலே லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். லேயரில் தம்ப்நெயில் மேலே டபுள் கிளிக்கு, இல்லாட்டி இந்த லேயர் ஸ்டைலுங்கிற கமாண்டை செலக்ட் பண்ணோம். நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு லேயர் ஸ்டைலுங்கிற இந்த பாக்ஸ் வந்தாச்சு. இந்த டயலாக் பாக்ஸில் பிளண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் முதல்ல ட்ராப் ஷேடோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இலக்கு இங்கே வருது. இதில் நார்மல் மாற்றிக்கோங்க. இது 75 இருக்கட்டும். இங்கே 175 கொடுத்துக்கோங்க. அதாவது கோணம் 175 கொடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இலையில் பாருங்கள், சூரிய வெளிச்சம் நமக்கு இடதுகை பக்கம் இருந்து வருது. அதனால் இந்த நிழல் அமைப்பு எல்லாம் வலதுகை பக்கம் விழுந்துருக்குது. இந்த 2 இலைக்கு கீழே பாருங்கள், இதெல்லாம் நிழல் இந்த பக்கம் இருந்து. ஸோ சூரியன் இந்த டைரெக்ஷன்லேருந்து உள்ளே வருது. இந்த இடதுகை பக்கத்துலேருந்து சூரிய வெளிச்சம் இப்படி படுறதுனால நிழலெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ நம்ம நிழலும் இங்கே தான் கொடுக்கணும், இந்த சைடில் வர்ற மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் இந்த பக்கம் மாற்றி கொடுத்தீங்கன்னா இயற்கைக்கு புறம்பாக இருக்கும். அதாவது இப்போ மாற்றி காமிக்கிற பாருங்கள், இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா இது சரியில்லை. சூரிய வெளிச்சம் விடுற பக்கமே நிழல் விழுகாது, எதிர் பக்கம் தான் நிழல் விழுக போகுது. ஸோ அதனால் 175. இது உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த இலை இப்படி இருக்கிறதுனால இதுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். இந்த சைடுக்கு நிழல் போயிடுது. இது நம்ம புத்தகத்தில் இதுக்கு சில அளவுகள்லாம் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் மாற்றிக்கிங்க வேணாம். ஒப்பாசிட்டி 75% அப்படி இருக்கட்டும். ஆங்கிள் 175 டிகிரி, டிஸ்டன்ஸு 3ன்னு மாற்றிக்கங்க. இதெல்லாம் இப்போ நான் கொடுக்குறது இந்த இடத்துல நம்ம உபயோகிச்சிருக்கிற இந்த படத்துக்காக. உங்கள் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுமா மாற்றிக்கங்க, தப்பு கிடையாது. ஸ்ப்ரெட்டு 9, ஸ்ப்ரெட்டு 0, சைஸுங்கிறது 10 பிக்சல்ஸ். சரி, எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணுறோம். ஒப்பாசிட்டி 75%, ஆங்கிள் 175, ஆங்கிள் -175. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க. டிஸ்டன்ஸ் 3 கொடுத்துருக்குறேன். ஸ்ப்ரெட் 0, சைஸ் 10 பிக்சல்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்படி இது ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்தாப்பில் இன்னர் ஷேடோ. ஸோ இப்போ நம்ம ஷேடோ கொடுத்தோம், ட்ராப் ஷேடோ கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது இன்னர் ஷேடோ. ஒரே சமயத்தில் 2 கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வெளியில் போகலாம். இதில் அதே மாதிரி போய் ஒப்பாசிட்டியை 50 பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி 50, ஆங்கிள் 175, -175. இது தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. 175, டிஸ்டன்ஸ் 10. அடுத்தது சோக்கு. சோக்குங்கிறதுல 6 கொடுத்துக்கிறேன். இல்லை, சோக்குங்கிறது 0 தான். சைஸுங்கிறது 40. இந்த சைஸுங்கிறது தான் முக்கியம் இந்த பொறுத்த வரைக்கும். இது பாருங்கள், சைஸ் 40 கொடுத்தோன்னா இந்த வட்டத்திற்கு உள்ளே கொஞ்சம் நிழல் கிடைக்குது. இது ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா, அதாவது அதிகமாக கொடுத்தா, பாருங்கள் 80 கொடுக்குறேன், ரொம்ப அதிகமாக வந்துடும். நமக்கு நிழல் அவ்வளோ பெருசெல்லாம் வேண்டியதில்லை, உள்ள நிழல் விழுகிறது. ஸோ 40 கொடுத்துருக்கு. இது முடித்த பிறகு பாருங்கள், இது எதற்காக நாம் கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக புரியும். ஸோ இது கொடுத்தாச்சு, ஓகே. ட்ராப் ஷேடோ கொடுத்தோம், இன்னர் ஷேடோ கொடுத்தோம், 2 கொடுத்தாச்சு, முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த வட்டத்துக்கு சுற்றி வெளியில் ஒரு ஷேடோ, உள்ளேயும் லைட்டாக ஒரு ஷேடோ, 2 ஷேடோவும் கொடுத்து முடிச்சாச்சு. சரி, இப்போ இதுக்கு அடுத்தாற்போல் என்ன செய்ய வேண்டியது, டூல் பேலட்டில் டாஜ் டூல். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா டாஜ் டூல் இருக்கும். இதுக்கு இதில் முதல் டூல் டாஜ் டூலுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு 60 இருக்கட்டும், இந்த ஹார்ட்னஸ் லைட்டாகவே இருக்கட்டும். இந்த இலை பகுதியை ஜூம் பண்ணிக்கிறேன்.
இந்த நீர்த்துளி பகுதியை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த வட்டம் கொடுத்தோம். நம்ம இந்த கீழ் ஓரத்தில் லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த இடமே வந்து எரிக்கப்பட்டு வெள்ளையாக மாறும். இப்போ பொறுமையாக செய்ய வேண்டிய காரியம் இது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதை நீங்கள் ரொம்ப எரிச்சிங்கன்னா இப்படி வெளில வந்துடும். இது கூடாது. லைட்டாக ஓரத்தில், இந்த ஓரத்தில் கொடுத்தேன், எட்ஜு மறைஞ்சாச்சு. சரி, இதற்கு அடுத்தா போல் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நேரடியாக இந்த டாஜி டூல்லையும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த முறை செஞ்சு பாருங்கள், விளைவு வித்தியாசமாக தெரியும். ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 215 இருக்குது அளவு, அதை நம்ம அடுத்தாப்பில் குறைக்கலாம். இதில் போய் ப்ரஷோட அளவு 250 வேண்டாம், நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. மோஸ்ட் நோக்கி பாருங்கள், இவ்வளவும் வேண்டாம், போதும். ஒயிட் எடுத்துருக்குறோம். தனி லேயர், மிக முக்கியமானது தனி லேயர் வச்சுருக்கிறது. எதுக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன டாட், அவ்வளோதான். சின்ன டாட் இல்லாட்டி நீள்வட்டம், இவ்வளோதான். எதுக்காகனா அந்த ஒளி இது மேலே பட்டு திரிக்கிறதுங்கிறதுக்காக இதை மறைச்சிக்கிறேன். கொஞ்சம், அதாவது நீங்களே மனசில் கற்பனை செஞ்சு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சூரிய வெளிச்சம் எந்த பக்கம் இருந்து வருதோ அதுக்கேற்றது போல் இது கொடுக்குறோம் நம்ம. ஸோ லேயர்னு கொடுத்தாச்சு. தனி லேயராக நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்கு பேர் வேணாலும் மாற்றிக்கோங்க, ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லேயர் கொடுத்தாச்சு. இதை நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீனை சின்னது பண்ணியிருக்காங்க. நம்ம பேர் கிளிக் பண்ணோன்னே இந்த லேயர் பேரட்டுங்க நடுவில் ஓடியாந்துடுது. இப்போ நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஒயிட்டுன்னு வச்சாச்சு. இப்படியே போய் ஃபில்டர், பிளரு, காசியன் பிளர், இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இதில் வந்து 20ன்னு நிற்கிது, இவ்வளோ கூடாது. இதை வந்து 3ன்னு மாற்றுறேன். இது பாருங்கள், இந்த ஒயிட் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி மாறணும். 10 5 கொடுத்துக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு போதும். ரொம்ப, அதாவது அந்த ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு. இது உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க. ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான் சார். இப்போ கண்ட்ரோல் D போட்டுறேன். செலெக்ஷன் போயிடும். நம்முடைய நீர்த்துளி தயார். சரியாக வந்திருக்குங்களா? ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இலை மேலே ஒரு பெரிய நீர்த்துளி. இதில் வந்து நம்ம இந்த ட்ராப் ஷேடோ கொடுத்ததும் இன்னர் ஷேடோ கொடுத்தது, அதுக்கடுத்தாப்பில் இந்த இடத்துல இந்த டாஜ் டூல் வச்சு கொடுத்தது, இந்த மேலே வச்சுருக்கிற இந்த டாட்ஸ், இந்த மாதிரி இந்த எல்லா செயல்பாடுகளும் சேர்ந்தவுடனே இந்த இடத்துல நீர்த்துளியினால் கீழே இலையினுடைய பகுதி உருப்பெருக்கி அந்த இடத்துல காட்டப்படுகின்ற ஒரு அமைப்பு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு நீர்த்துளி கிடைச்சாச்சு. இப்போ நான் ஒயிட் அண்ட் ட்ராப் என்னுடைய வேலைகள் சரியாக முடிஞ்சிருச்சுன்னு நிச்சயப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒயிட்டு ட்ராப் ரெண்டையும் சேர்த்து லேயரில் மெர்ஜ் லேயர் கொடுத்துருங்க, அந்த 2 மட்டும். ஸோ நமக்கு நீர்த்துளி இப்போ தயார். இப்போ நான் ஒயிட் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், மறைஞ்சிருச்சு. அந்த ஒயிட்டுங்கிறதுக்கு போல் ட்ராப்னு பேரை மாற்றிக்கோங்க. 2-3 தடவை மாறும், பரவாயில்ல. ட்ராப் 1 கொடுத்துட்டேன். மீண்டும் இப்போ இதை நகர்த்தி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ட்ராப் வந்தாச்சு. எனக்கு இது 2வது ட்ராப் வேணும். இது மேலே ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ட்ராப் 1ங்கிற லேயர் மேலே ரைட் பட்டன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர், அதுக்கு பேர் கேட்கும், ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. ட்ராப் 2. இப்போதைக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க. நம்ம கடைசியில் எப்படி மெர்ஜ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இதை நகர்த்தி வைங்க. 2ம் பெருசு பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசு கூடாது. அதனால் கண்ட்ரோல் T, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த லேயரை அப்படியே சின்னது பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பட்டன் அமுத்தி சின்னது பண்ணிங்கன்னா ப்ரொப்போஷனேட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. துளி எனக்கு இது போதும். இதில் முக்கியமானது, இந்த இலைக்குள்ளே அந்த நரம்பு தெரியுது. அதனால் நீங்கள் இதை நகர்த்தி வைக்கும்போது கீழே ஒரு நரம்பு இருக்கிற பகுதி, இங்கே ஒரு நரம்பு இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நான் இதை தூக்கி வச்சுக்கிறேன். இது வச்சாச்சு. இன்னொரு துளி எனக்கு வேணும்னா ஒன்று இதில் போய் டூப்ளிகேட் நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி எடுங்க, இல்லாட்டி மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது மேலேயே நகர்த்தினீங்கன்னா அடுத்த துளி வந்துடும். இப்போ இது கொஞ்சம் ஆங்கிள் மாற்றணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் போட்டு லைட்டாக திருப்பிக்கோங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய நரம்புக்கு இணையாக நாம் நிறுத்துகிறோம். வேணுமா? இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. எல்லாம் ஒரே சைஸில் கொடுக்க வேண்டாம். ஏதாவது தவறு நடந்தால் உடனே அன்டூ கொடுத்துக்க. கீபோர்டில் என்ட்ரு அடிச்சுட்டேன். இதை நகர்த்தி கரெக்டாக இந்த பொசிஷனுக்கு வச்சுக்கிறேன்.
ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய பகுதியிலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான இடத்தில் நிறுத்தப்படுவதாக அமைகிறது. இப்போ நமக்கு 3 நீர்த்துளிகள் இலையின் மேல் இருக்கக்கூடிய அமைப்பை முடித்து விட்டோம். இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் பேட்டில் போய் ஃப்ளாட்டன் கொடுத்துருங்க. இலையின் மேல் நீர்த்துளிகள் அமைப்பு வந்தாச்சு. சரியாக இருக்குங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். நம்முடைய சிடியில் போனீங்கன்னா ஆர்டிகிள்ஸுங்கிறதுக்குள்ள எக்ஸசைஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள பக் அப்படின்ட்டு ஒரு ஜாப் கொடுத்துருக்கோம், ஃபைல் கொடுத்துருக்குறோம். இதை தூக்கி பாருங்கள். எனக்கு ஒரு பக் மாதிரி பூச்சி மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த பூச்சியை நாம் உருவாக்கியது இப்போ இந்த நீர்த்துளிக்காக நாம் பார்த்த கட்டளை அண்டு செயல்பாடுகள் தான். அது கூட கீழே வந்து ஒரு சிவப்பு கலர் அது மேலே புள்ளி புள்ளிகளாக வச்சுட்டு அதில் ஜூம் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இதை முயற்சி பண்ணி பார்க்கலாங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பேக்ரவுண்டு அது மேலே ஒரு லேயர், அவ்வளோதான். பாருங்கள், இது மேலே இந்த லேயர்னு கொடுத்துருக்கிறதுல இந்த ஷேடோ மேலே ஒயிட் வரக்கூடியதுக்கு ரைட் ரிஃப்ளெக்ஷன் அது கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இந்த நீர்த்துளிகள் எங்கெங்கே கொடுக்கலாம்? பாட்டில் மேலே நீர்த்துளி இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் வந்து பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் கூல் ஆயிரும். ஸோ அது மேலே இருக்கக்கூடிய நீர்த்துளி. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் உபயோகிக்கக்கூடியது. முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.